சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. உந்தனிலிருந்து தேவா நாதா தேவா தெரிந்து கொண்ட மகன் சாட்ட தெரிந்து கொண்ட மகன் சாட்ட நீதிமனாய் ஆக்கிருத்தி தண்டனத்தி எனக்கு எல்லாம் சொல்லுகிறோமே. என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? நீர் இருக்க மோசம் எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனே மகனே தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. தந்தீரையா, தருவீரையா. மதிய வேளையிலும் உபவாசம் கூட்டத்தில் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவர். இது வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபையை இது வெளிப்படுத்துவதாக. நன்மைகளினால் அலங்கரித்து நம்பினவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் என்று நிச்சயத்தோடு கூட கடந்து சொல்லத்தக்கதாக உதவி செய்யட்டாண்டவரே. அன்பரின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தரை மட்டுமாய் நீங்க பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை ஜொலிக்க பண்ணுங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்திலே செய்வார். அதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. எடுத்து ஒரு வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படியாக சொன்ன வசனத்துக்கு நேராக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலே நாம் பலனற்றவர்களால் கடந்து வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை பெற்றுக்கொள், நீ பலனடைவாய். அல்லேலூயா. பலத்திற்கு மேல் பலன் தருகின்றவர் அவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளச் செய்கின்ற தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பலனடையத்தக்கதாக உங்களை அழைத்து வந்தேன். அல்லேலூயா. நான் பலன் இல்லை என்று ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலனடைவீங்க. அப்போஸ்தலர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்ட நாட்களுக்கு பின்பாக மறைந்து வாழ ஆரம்பித்தார்கள். ஏனோ என்று நீங்கள் கேட்கலாம். ஏனால் அங்கே இருந்த ராஜா யூதருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா.
அதனால 7வது நாட்களில் நடந்த காரியம், அப்போஸ்தலரை கொல்லவும் அவன் துணிகரம் கொண்டு விட்டான் என்று நினைத்த போது அவங்க பயம் நடுக்கும். ஒருவேளை உயிர் போதுன்னா எத்தனை பேர் ஆண்டவரை தேடுவீங்க? அல்லேலூயா. உயிர் போகுதுன்னா எத்தனை பேர் ஆண்டவரை தேடுவீங்க? எனக்கு வேதத்துல தெரிஞ்சு நான் ஒரு மனுஷனை பார்த்துக்கிறேன், தன் உயிர் போற கடைசி நேரத்திலும் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்த மனுஷன் உண்டு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட முன்னோடிகள் நம்ம முன்பாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வேதத்துல பாக்குறவங்க யாரும் பொய்யானவங்க இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ கதையை போல இருக்குது என் வாழ்க்கையில, கதையை போல சொல்றாங்க, அந்த சம்பவத்துக்குள் நீ கடந்து சென்றாதான். இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சி கொடுக்கத்தக்கதாக எழுதி வைத்த உயிருள்ள புத்தகமே. அல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வாழ்ந்ததற்கான சாட்சிகள் உண்டு. அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம கட்டுக்கதையை குறித்து பேச இங்க வரவே இல்ல. வேதத்தை சுமக்காதவர்களும் வேதத்தை அறியாதவர்களும் 1000 காரியங்கள் சொல்லலாம். ஆனால் அறிந்த நீங்களும் நானும் அவைகளுக்கு சாட்சியே. அல்லேலூயா. சாட்சி கொடுக்கத்தக்கதாக சூழ்நிலை கடந்து வந்த போது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசத்தக்கதாக வேதத்திற்கு நேராக திரும்பவும் மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதே வசனத்தை வாசிங்கப்பா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. யார் சொல்லுகின்றது இதை? பரிசுத்த ஆவியானவர் சொல்றப்பா, எனக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாகத்தான் உங்களை எல்லாரையும் இந்த பட்டணத்துல தேவன் வேறு பிரித்து அழைத்து வந்தார். அல்லேலூயா. அதற்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அதற்காகத்தான் தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்தார். முன்குறித்தவர் இப்ப இல்ல. நீங்க நினைக்கிறீங்க நாங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டோம், இப்பதான் தேவனுக்கு தெரியும். இல்ல, ஆண்டவர் சொல்றப்பா, நீ தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று எரேமியா 1:5 சொல்கின்றார். அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கைவிட மனதில்லாதவராய் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் நீ பலவீனமா இருக்கின்றாய் என்று 5வது சொல்கின்றார். பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரணும்ட்டு இந்த இடத்துல கேளு, பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா. அங்க எல்லாம் 170 பேர் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, பயம். கதவை சாத்திட்டாங்க. ஆலயத்துக்குள்ள ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண போறாங்க. எப்படி இருக்கிறாங்க? கதவை சாத்தி பூட்டி ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா எவன் வருவான்னு தெரியாது. அல்லேலூயா. எவன் எப்போ வருவான்னு தெரியாது. அதனால கதவை சாத்தி விட்டார்கள். சாத்தி விட்டு பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இருக்கின்ற அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து அந்த மனுஷர்களை வெறுமையாக்கி விடவில்லை. அவர்கள் வெறுமை நிலையை மாற்ற விரும்பினார். அவங்களுக்கு தேவை பலன். அல்லேலூயா. பலன்ல 2 பலன் இருக்குது. இன்னொரு பலனை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின இருப்போம் 7வது அதிகாரத்தின் 5வது வசனம் ஒரு பலனை காண்பித்து கொடுக்கிறது. வாசிங்கமா. ரோமர் 7:5. மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்த காலத்திலே நியாய பிரமாணத்தினாலே பாவ இச்சைகளை மரணத்திற்கு ஏதுவான என்ன பாவம் என்ன பண்ணுச்சு? நம்முடைய அவயங்கள் என்ன பண்ணுச்சு? பலன் செய்தது. எப்போ? முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இல்லாத காலத்துல மாம்சமும் இச்சைகளும் நமக்கு, மாம்சத்தின் இச்சைகள் என்னை பலன் செய்தபடினால நான் பாவத்துக்கு உட்பட்ட பாவம் எனக்கு என்னன்னு தெரியல, நான் செய்யற பாவமான்னு தெரியல. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட காலத்துல இருந்தது உண்டு. ஒருவேளை அந்த நேரத்துல பிறருக்கு விரோதமா புறம் கூறியிருப்போம், பிறருடைய குடும்பத்தை கெடுக்க நினைத்திருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் நாங்க தான் கரெக்ட். அல்லேலூயா. நம்ம கரெக்ட் எல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தான் ஒவ்வொருத்தரும் நம்ம கரெக்ட் பண்ணவே அவர் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த போதுதான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. முன்னாடி மாம்சத்தின் பலன் என்ன பண்ணினீங்க? மாம்சத்தின் இச்சைகள் என்ன பண்ணுச்சு? நான் பாவம் பண்ணாலும் தப்பலன்னு சொல்லி கொடுத்தது. எனக்கு பின்னாடி வந்து என் ஜெனரேஷன் அதையே கத்துறாங்க. அல்லேலூயா. எங்க தாத்தா வந்து கத்து கொடுத்தாரு, அதை எங்க அப்பா கத்துக்கினாரு. எங்க அப்பா கத்து கொடுத்தது நானும் கத்துக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? எகிப்தில வாழ்ந்த வாழ்க்கை. எனக்கு எது உண்மையான தெய்வம் தெரியாது, எது உயிருள்ள தெய்வம் எதுவும் தெரியாது. நான் விடுகின்ற மூச்சிலே அவருடைய நாமம் சொல்லப்பட்டு இருப்பது என்பதே எனக்கு தெரியாது. ஏழு எழுத்து என்ன பண்றேன்? இப்போ சூழ்ந்த மூச்சுல இயேசு இயேசுன்னா என் மூச்சு கூட சொல்லுது. ஆனா அதை நான் மறந்துட்டேன்.
எதையும் தேட ஆரம்பிச்சு எங்கேயோ போன என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் போனது. மாம்சத்தின் பலன், மாம்சத்தின் இச்சைகள் தேவனை விட்டு என்னை தூரப்படுத்தினது. என் தேவையெல்லாம் ஏதோ திரும்ப பூமியில பணம் 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 ஓடி 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 பாக்குற வீட்டுக்குள்ள சமாதானத்தை காணும். ஏன்னா மாம்சத்தின் பலன் ஏன்னா எதை கொடுத்தது? எனக்கு பாவத்தை பிறப்பித்தது. இந்த பாவம் எனக்கு பெருசா தெரியவே இல்லை. இன்னைக்கு என் குடும்பத்துக்குள்ள பாக்குறேன் எதுவுமே இல்லை பிரதர், வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குது. தேவன் என் குடும்பத்துல உலாவுறாரு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாத்திட்டாரு, என் வாழ்க்கையை மாத்திட்டாரு, என் பேச்சை மாத்திட்டாரு, என் நடக்கையை மாத்திட்டாரு. நான் செய்வது பாவம் என்று எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இச்சையும் பாவத்தையும் அடக்காத ஒரு நாள் இருந்தது. அன்னைக்கு நான் ஏது செஞ்சாலும் தப்பு இல்லை, அது வேசித்தனமே ஆகட்டும், தப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தவறு. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களுக்கு இந்த காரியம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கக்கூடாது. தேவ சித்தத்தை செய்ய, தேவ சத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது யாரோ, அந்த பலனை உனக்கு எனக்கு கொடுத்தது யாருமா? இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் சொல்றாரு, ஐயோ இன்னைக்கு பலனற்று கிடக்கின்றாயா, நான் உனக்கு பலனை தரேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையை அழகா சொல்லுகிறாரு. இன்னொரு வியாசமாயி ரோமருக்கு எழுதின நம் பாவத்துக்கு எப்போ பாவத்துக்கு உட்பட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு பரிசுத்த கூட்டம் என்று அநேகர் சொல்றாங்க. நம்மளை பார்த்து அல்லேலூயா. அன்னைக்கு நம்மளை பார்த்து இப்படி பேசணுங்க, என்னமா வாயாடி எப்படி இருக்கிற, இன்னுமா சர்ச்சைக்கு போயிட்டு வரியா? அன்னைக்கு அந்த பூனை என்ன தெரியுமா பண்ணிச்சு? திருட்டுத்தனமா பாலை குடிக்க வந்துச்சு. அன்னைக்கு திருட்டு பூனை நம்ம பேரு. என்ன பூனை? இன்னைக்கு பரிசுத்த பூனை. பாரு எப்படி இருந்தவங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு பைபிளை தூக்கி போனா நம்ம பாக்குற பார்வை இருந்த கீழே இருந்து மேல வரைக்கும் பாக்குறாங்க. ஏன் சொல்லுங்க? நமக்குள்ளே அவரை பாக்குறாங்க. அல்லேலூயா. இந்த அன்பு இப்ப நடுவுல வந்தது கிடையாது. சின்ன சிறு வயதில் முன் குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு சின்ன சிறு வயதில் குறித்து விட்டார், தூரம் போயினும் தமக்கு ஜீவனை எனக்குள் அழைத்து ஜீவனை தமக்கு ஜீவனை எனக்குள் அழைத்து ஜீவனை மாம்சத்தின் பலன் இதை விட கழிவது. நான் நினைக்கிறேன் எழுந்து வரலான்ட்டு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய கெட்ட பழக்கம். நான் நினைப்பேன் எழுதலாம் எழுதலாம் பாஸ்டம். அதனால தெரியும் எனக்கு குறிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 23 வருஷம் என்னோட கூட என்ன பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. நான் அவர்களோடு கூட டிராவல் பண்றேன். அல்லேலூயா. நேசிச்சுதான் திருமணம் செய்து கொண்டோம். அதனால எங்க நேசிப்பு ரட்சிக்கப்படாத நாட்கள்ல கொஞ்சம் குறைவாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எப்படி வாழ்ந்திருந்தேன், இன்னைக்கு தேவன் எப்படி மாற்றினார் என்று. அவர் பலன் எனக்குள்ளே கடந்து வராவிட்டால் என்னை மாம்சத்தின் பலன் மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம், விழத்தள்ளி இருக்கும். இன்னைக்கு மாற்றினபடியினாலே உங்கள் முன்னாடி நிறுத்தத்தக்கதாக நம்ம நினைக்கிறோம் பிரதர், இந்த பாவத்துல இருந்து வந்துடும் பிரதர். பாவத்துல இருந்து ஒரு மனுஷன் வரணும்னா உனக்கு முதல்ல பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர்கள் நீ பாவத்துல இருந்து வெளியே வர முடியாது. அல்லேலூயா. நான் பாவம் செய்ய மாட்டேன் பிரதர் நினைப்பேன், நாளைக்கு அதே இடத்துல இருப்பேன். பவுல் சொல்றாரு செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் எங்க இருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ அப்போ சொன்னாங்க பவுல் மேல பரிசுத்த ஆவியானுடைய கிருபை இறங்குச்சோ அன்னைக்குதான் அவர் பாவத்தை மாத்தினார். அதுக்கு முன்னாடி ஒன்னும் நம்ம கொலைகாரன் யாரும் கொலை செய்யறதுக்கு முன்னாடி ரைட்ஸ் கொடுத்துருவாரு, வீடு பூந்து அடிப்பாரு. அல்லேலூயா. ரவுடிசத்துல பேர் போனவர் யாரு? சவுல். ஆனா தேவனுக்குள்ள அவர் கடந்து வந்த பிறகு அவர் நாமம் எப்படி மாற்றப்பட்டது? அல்லேலூயா. பவுலாய் மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட நம்ம வேத புத்தகத்துல 14 நிருபத்தை என்ன பண்றாரு, எழுதி முடிச்சிட்டார். 14 புக்கு அவர் தான் எழுதினார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கை வச்சு மாம்சத்தின் பலன் அவரை ஒரு நாள் விழ தள்ளினது, ஆவியின் பலனோ அவரை எழ செய்தது. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் இன்னைக்கு கீழே விழுவதற்காக தேவன் அழைக்கவில்லை, எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அநேகர் நினைச்சாங்க எப்ப இவன் விழ போறான், இவன் மேல என்ன பண்ணா அல்லேலூயா மண்ணை போட்டுடலான்ட்டு. அல்லேலூயா. ஆனா மரித்து உயிரோடு கூட எழுந்தவர் சொல்லுகிறார், நீ மரிப்பதற்காக இல்ல, நித்திய ஜீவனை பெறுவதற்காகவே உன் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாற்றப்பட்ட பிரதர், அன்னைக்கு என்னால தனிமையில நடக்க முடியாது பிரதர், இன்னைக்கு தனிமையில நடந்தாலும் என்னோடு கூட இயேசு வருகிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் என்னை நடத்தி கொண்டு வருகிறது. நான் இனி தனியாக இல்ல. பக்கத்துல இல்ல, இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் குருல நான் இல்ல, திரும்பி பாக்குறவங்க சொல்றோம், என்னடா இது நடந்து போந்து நீங்க வண்டியில போகும் பக்கத்துல வச்சு சொல்லு, உங்களதான் சொல்றாங்க. அல்லேலூயா. அது உங்க டேலண்ட் இல்ல, நீங்க நினைக்கிறீங்க டேலண்ட்ல போறது இல்ல. இல்ல, கர்த்தர் குருவை பாராட்டினாரு. உன்னை நடக்க விடாதபடிக்கு சொன்னதே, தூதர்களை கொண்டு உன்னை தாங்குவேன். இன்னைக்கு தாங்கி நடத்தி வருகிறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்குள்ளே அவர் வைத்த அன்பும் இரக்கமும் தயவும், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையும் உன்னை நடக்க செய்து. அதனாலதான் பாக்குறவங்க பாவிங்க இப்படிதான் இருக்கிற ஆச்சரியமா இருக்கிறீங்கக்கா, உன்னை பார்த்ததான் அதிசயம் அப்படின்னு சொல்றது உண்மைதானே. அன்னைக்கு பார்த்தவன்னு சொன்னா பாவிட்டு, இன்னைக்கு பாரு கர்த்தர் இப்படிதான் நடத்துறாரு அந்த அக்காவை. அல்லேலூயா. இந்த அடுத்தவங்க வாய்க்கு நீ ஆசீர்வாதம், உன்னை சொல்றவனா ஆசீர்வதிக்கப்படுவான். திட்டின வாயில இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து புகழத்தக்கதாக தேவன் உயர்த்தி இருக்கிறார். காரணம் தேவனுடைய அந்த ஆவியின் பலனே. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. எப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்ப நம்ம என்ன பண்ண, நிறைய பேர் எதை கேட்க மாட்டீங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கேட்க மாட்டீங்க. ஒரு ஊழியக்கார சகோதரனை அழைத்தார் ரொம்ப நாட்கள் முன்னாடி. ஐயா, பெரிய ஒரு வாலிப பிள்ளை உள்ள இருக்குது, காலேஜ் படிக்கிறாங்க, என்னை அழைத்திருந்தா நான் கடந்து போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் தான் கடந்து போயிருந்தேன். சர்வீஸ் முடிச்சுட்டு போறேன். ஐயா ஒரு வீட்டுக்கு வாங்க. நான் போய் பாக்குறேன், அந்த மகளை வந்து ஒரு சேர்ல அம்மா வீட்டு இருக்கிறார்கள். காலேஜ் படிக்கிற பொண்ணு, செகண்ட் இயர் படிக்கிறா. ஒரு மாதிரி தலைதான் சாஞ்சிட்டு இருக்குது. உள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்றது, இது கொள்ளாத ஆவி. யாரிடத்துல? ஊழியக்காரனுடைய மகனை பிடித்து இருக்கிறது. இப்ப நம்ம ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? இதுக்கு இவருதான் காரணம். அவர் ஒழுங்கா இருந்தா பக்கத்துல சொல்லு, நீ ஒழுங்கா பரிசுத்த ஆவியானவர் பிடிக்கணும் தான் உன்னை ஆண்டவர் ஆலயத்துக்கு உள்ளார. இங்க வந்து உலகத்தின் தாக்கங்கள் உனக்குள்ள இருக்குமானால், இங்க வந்தாதான் உங்களுக்கு என்ன பாட்டு வருது? சினிமா பாட்டு காதுல எங்கேயோ கேட்குதுங்கிறது. நம்ம ரோடு வழியா நடந்து போவோம், யாருக்கெல்லாம் பிரியாணி செஞ்சா உடனே நம்ம மூக்கு என்ன ஆயிடும்? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் என்பதை தேவன் அறிந்தபடினால் தான் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளைக்குள்ள இருந்த அந்த காரியம், நான் போற வரைக்கும் அவங்க தெரியல. அவங்க சொன்னாங்க, ஐயா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது இல்லையா, போயிட்டு செக் பண்ணி வந்து டாக்டர் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற அந்த மகள் மேல கையை வைத்தார். கொஞ்ச நேரத்துல அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் சொல்லக்கூடாது, என் டேலண்ட் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகள் மீது இறங்கினார். பொல்லாத ஆவி அந்த மகளை கீழே விழ தள்ளுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நேரத்துல அந்த மகளை எழச் செய்தார். இந்த மகள் கேட்டது, இதுக்கு என்ன ஒண்ணு தேவனை தேவை. நீங்க அந்த மகள் சாட்சி. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம விழ தள்ளுகின்ற ஆவிகளும் உண்டு. மாம்ச இச்சையை கொடுத்து, பாவத்தை கொடுத்து, நம்ம செய்யற தப்புலே யோசிக்க கூடாதபடிக்கு நம்ம வாழ வைக்கிற ஆவிகளும் உண்டு. ஆனா உன்னையும் என்னையும் நல்ல வழியில நடத்தணும்னு சொல்லிட்டு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது நீ பலனடைந்து சாட்சியாக இருக்கத்தக்கதாக. எத்தனை பேர் சொல்லுவாங்க, இந்த அக்காவாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்ல இந்த தம்பியாலதான் நான் நல்லா இருக்கிறேன், இந்த அண்ணனால தான் நல்லா இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு குறிச்சு சாட்சி கொடுத்துருப்பாங்க? பக்கத்துல கை வச்சு சொல்லு, பரிசுத்த ஆவி எப்போ உங்ககிட்ட வருதோ அன்னைக்கு நீ மொத்தம் எல்லாருக்கும் சாட்சி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்படுகிறது 3வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை சீக்கிரம் வாசிப்போம், நேரம் ஆனபடியினால. அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கமா. வலது கையினால்
நல்லா புரிஞ்சுங்க. வலது கையினால் ஒருத்தரை பிடிச்சு தூக்கி விடா. வாசிக்கமா. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று, அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. இங்க தூக்கி விட்டவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா யாருக்கும் பலம் வந்துருச்சு. யாருக்கு பலம் வந்ததுன்னு பார்ப்போம். அதே அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே யாரு? பேதுருவும் யோவானும், அன்பின் சீஷனாகிய, அல்லேலூயா, முதல் சீஷன், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷனாகிய பேதுருவும் யோவானும், அல்லேலூயா, இங்க எங்க வராங்க? தேவாலயத்துக்கு. சீஷனா இருந்தாலும் எங்க வரணும்? தேவாலயத்துக்கு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவங்கதான் மேல் வீட்டுல அபிஷேகம் இறங்குச்சு. அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவங்கதான் இப்ப அலட்டுல அடிச்சாட்டம் பண்ணல. அவங்க நல்லா தெரியும் கர்த்தரை தேடணும். அல்லேலூயா, கர்த்தரை தேடணும். வேற யாரும் நம்ம மாற்ற முடியாது. இன்னைக்கு பயத்தை மாத்தி தேவன் இங்க அழைத்து வந்திருக்காங்க. இந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவர்கள் என்ன பண்றாங்க? ஆலயத்துக்குள்ள கடந்து வராங்க. வாசியமா. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து நல்லா புரிஞ்சுங்க. இவங்க ஆலயத்துக்கு வரும்போது அம்மா வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன், அவனை எங்க சுமந்து கொண்டு வராங்க? அவனையும் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. இங்க ஆண்டவர் யாருக்கு தன்னுடைய வாசல் கால்களை அடைப்பவர் அல்ல. அப்போஸ்தலன் வந்தாலும் ஆண்டவர் உள்ளே ஏற்றுக்கொள்கிறார். சப்பானிகள் வந்தாலும் உள்ள தேவன் என்ன பண்றாரு? ஏன்னா அவரை போல இவரையும் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ எவ்வளவு நாளைக்கு பாவியாவே இருக்கணும் விரும்புவ? ஆண்டவர் சொல்றாரு, பாவிக்கலப்பா, பரிசுத்தத்துக்காக உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நான் பக்கம் பாரு, ஆவியின் மேலே ஏறிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, செத்து போயிருங்க. சாவதுல தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. பக்கத்துல கை செத்து போறதுல தெரிஞ்சு கொண்டாரு. அநேகருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான் உண்மையை எண்ணி அழைத்திருக்கிறாரு. செத்து போற நிலையில இருக்கிறவனை தூக்கி எடுப்பதற்காகத்தான் உண்மையை என்னைய தேவன் தெரிந்து கொண்டார். யாரை தெரிஞ்சு கொண்டாரு? செத்து போறேன்ட்டு. அல்லேலூயா. எங்களை கை கொண்டா நானும் பாஸ்டரும் எப்பயும் போயிட்டு இருக்கோம். 23 years பேக்லயே என்ன பண்றோம்? நாங்க ரொம்ப வீர சாகசம் பண்ண ஒரு முறை. எங்க வீட்டம்மாவும் பாய்ச்சல் குடிச்சிச்சு. நானும் என்ன பண்ணேன்? மோகம் என்ன படிச்சீங்களா? அல்லேலூயா. எங்க வீட்டம்மா பாய்ச்சல் குடிச்சிச்சு. நாங்க போய் நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் கைவிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னே முடியாது. கிட்டத்தட்ட 38 ஆயிரம். இன்னைக்கு ஹிஸ்டரி பேசுறோம். 23 வருஷமா நாங்க என்ன பண்றோம்? டிராவல் பண்றோம்ட்டு. நாங்க டிராவல் பண்றதுக்கு காரணம் அவரை. நாங்க அவரை நேசிக்கல, அவர் எங்களை நேசித்தார். அல்லேலூயா. அப்படிலாம் இருந்து வாழ்ந்த வாழ்க்கை தான். அன்னைக்கு தேவன் கைவிட நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி என்னால நின்று இருக்கவே. நல்லா புரிஞ்சுங்க. சரீரத்தின் பாவம் என்னை விழத்தள்ள பாக்குது. ஆவியின் பலனோ என்னை இழைச்சுகிறது. அல்லேலூயா. நிற்கத்தக்கதாக மண்ணான மனிதன் நான் என்ன வேகமாக ஆண்டவருடைய அன்பே அம்மா இருக்குது. ஆண்டவரை இன்னும் வாழ தெரியாம இருக்கா, மத்தவங்களுக்கு விரோதமா பேசிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஆண்டவரை நீ என்ன உயிரோடு கூட வச்சிருக்கிறீங்களா? ரொம்ப நினைக்காம யாரையும் நினைச்சு கொண்டு இருக்கிறேன்னு ஆண்டவரை கசப்புக்கள் மத்தியில கடந்து எத்தனையோ முறை மறைத்து விடலாம் என்று நினைத்த போதெல்லாம் என்னை கைவிடாத பிடிக்க ஒவ்வொரு நாளும் என்னை தூக்கி எடுத்தது நீதானே ஆண்டவரே. அவர் தூக்கி எடுத்துட்டு பின்பாதான் உங்க வரவு உங்களை தேடி வச்சு. அவர் தூக்கி எடுத்த பின்பாகத்தான் நண்பர்களை தேடி வந்தார்கள். அவர் தூக்கி எடுத்த பின்பாகத்தான் நீ மனுஷனாய் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச. நீங்க அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுருவும் யோவானும் வராங்க. இவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். வேதம் சொல்வதை போல என்னவா? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அந்த பலத்தோடு கூட இப்ப ஆலயத்துக்கு வராங்க. எதுக்கு வராங்க? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது
தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவ ஆலய வாசல். இவ்வளவு நாள் அவன் எங்கதான் வந்தாரு? வாசல்ல தான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு மாம்சத்துல இருக்கிறதுனால அவனுக்கு ஆவிக்குரிய பலன் இல்ல. ஆவிக்குரிய பலன் இல்லாதனால எங்கதான் உட்காந்து இவ்வளவு நாள் வாசல்ல தான் உட்காந்து. வாசியமா தொடர்ந்து. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று தேவ பலன் இல்லாதவர்கள் மற்றவர்களை தேடிக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுங்க. என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தேவை எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னாடி எல்லாம் வேதம் சொல்கிறது, ஆதாமும் ஏவாளையும் படிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அழகான ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டாரா. கடந்த நாள் ஒரு பிக்சர் ஒண்ணு பார்த்தேன். இந்த ஏதேன் தோட்டத்துல பழ வகைகள் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே சேர்க்கப்பட்டு இருந்ததை பார்த்தேன். எல்லாம் பழமும் இருக்குது. ஒரே ஒரு மரத்துக்கு கீழே எல்லாம் பழமும் இருப்பதை பார்த்தேன். ஆச்சரியமா சொன்னாண்டவர இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்த போறாரு. கானானுக்குள்ள உள்ள கொண்டு போய் சேர்க்க போறாரு. கானான் எப்படி இது போறான்? உள்ள போயிட்டு ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வரான். அல்லேலூயா. நம்ம வாழ வரணும் தேவன் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கீங்க. நெருக்கத்துல நிந்தனைகள் வாழ்ந்திருந்தா கூட உன்னை விஸ்தாரத்துல வைத்து அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் உயர்த்துவா. அந்த கொலையை தூக்கணும் போது எத்தனை பேர் ஒரு திராட்சை கொலை தூக்கணும்னாங்க? நம்ம ஒரு பெட்டி வாங்கி வந்தாலே என்ன பண்ணுவோம்? ஒரே ஆளா நீங்களாம் பெட்டியா வாங்கினீங்கன்னு தெரியல. ஒரு பெட்டி வேணாலும் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு கொலையை தூக்கினத்துக்கு 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? தூக்கின்னு வரத்தக்கதாக தேவன் அப்படியாய் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீங்க உங்களை என்னைய ஆசீர்வதிக்கத்தான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். எப்படி மற்றவர்கள் ஏதாவது கிடைக்குமோ இவரிடத்துல இருந்து நினைத்துக் கொண்டிருந்த உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக சில தேவ மனிதரை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கொண்டு விட்டப்பா. நீயும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. மற்றவரை நம்பி வாழ்ந்த வாழ்க்கைலாம் போதும். இனி நம்ப வேண்டியவரை நம்பு. அல்லேலூயா. எவனாலும் மனுஷன் இவன் கொடுப்பானா அவன் கொடுப்பானா இந்த சொந்தக்கார கொடுப்பானா? பாதி பேருக்கு நான் சான்றாச்சு வாழ்க்கை என்னாச்சு? அல்லேலூயா. சில எல்லாம் பாத்தீங்களா கட்சிக்காரங்க வீட்டிலேயே இருப்பாங்க. எதுக்கு சொல்லுங்க? எதுக்குமா? ஏதாவது கிடைக்குமா? அப்படித்தானே வாழ்க்கை வந்தோம். நான் வேலைக்கு எதுவும் போறது இல்லை. இவ்வளவு நேரம் ஊழியத்தில் தான் இருக்கிறேன். ஆனா என் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறார். சிபிஎஸ் சொல்லியாச்சு. இப்ப நீங்க நினைக்கலாம் சிபிஎஸ் நடத்த போறோம். நம்ம அன்னைக்கு கணக்கெல்லாம் போட பார்த்துட்டு எப்படி 40,000 வந்துச்சு. இப்போ நான் பாக்குறேன் சிபிஎஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்டமா ஃபர்ஸ்ட் காணிக்கை என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டாங்க. 2வது ஒரு மகன் காணிக்கை டாடி நான் காணிக்கை போறேன் டாடின்னா சரி எடுத்துருவோமான. அந்த மகன் எப்பயுமே என்ன பண்ணுவா? எனக்கு போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் போயிட்டு கேட்கறேன் எப்பமா சேர்க்க சிபிஎஸ் கொஞ்சம் மறுநாள் நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு உண்டி எடுத்து வந்துச்சு. அல்லேலூயா. நான் உண்டி எடுத்து வந்து கொடுத்துச்சு. நாங்க என்ன பண்ணோம்? இங்கே ஓப்பன் பண்ணோம், பிரிச்சு பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த காணிக்கையில பாருங்க 4,000 ரூபாய் 4,700 ரூபாய் 4,850 ரூபாய் என்ன வந்துச்சு. அந்த மகன் உடனே சொல்லிச்சு, இல்லை டாடி நான் அந்த 150 ரூபாய் கொடுத்தேன். என்ன ஆயிட்டோம்? இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக தேவன் செய்கின்ற இந்த கிருபையை உங்களுக்கு சொல்றேன். எது முடிஞ்சிச்சா? 5,000 ரூபாய் என்ன பேசுறதுல. இன்னொரு மகன் ஒரு நாள் நைட்டு வரா வந்து டாடி நான் காணிக்கை முன்னாடி நான் ஒரு பொருத்தவரை பண்ணிக்கிறேன். அப்படியே மகள சரிப்பா நான் காணிக்கை வாங்கிட்டேன். கை வாங்கிட்டு சோகம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்? காணிக்கை வச்சுட்டேன். பள்ளிக்கூடத்துல எப்பவுமே யார் காணிக்கை கொடுத்தாலும் நான் வச்சிருவேன். அது போல வச்சுட்டு அந்த மகனுடைய காணிக்கை நான் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்றேன்? கொஞ்ச நேரம் கழிச்சு சோகம் பண்ணிட்டு அந்த காணிக்கை போறேன். அந்த பிள்ளை சொல்லுது, இது 1 மாச சம்பளத்தை என்ன பண்றேன்? நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க தேவர்கள் எத்தனையோ இருக்கும், ஆனாலும் என் தேவன் அதை சந்திப்பாரு. அவங்களுடைய பார்வை எல்லாம் தேவனுக்கு நேரம் போயிடுச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி
சிபிஎஸ் நடத்தி கொண்டு வந்தோம். ஒரு தங்கச்சி பூந்தமல்லிருந்து வருவாங்க. 4-5 வருஷம் பசங்க 4 வருஷம். அப்போ அந்த மகன் என்ன பண்ணா 640 ரூபாய் ஒரு காணிக்கை டப்பா இருந்து எங்கிட்ட கொடுத்த. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். பூந்தமல்லியில் ஒரு தங்கச்சி நான்சின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காணிக்கை இருந்துக்கிறதுனா அவன் பையன் போன வருஷம் செத்து போயிட்டாப்புல. 12 வயசு பையன் ஒரே நாள்ல ஃபீவர் வந்துச்சு. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. சாயங்காலம் காலையில எழுந்துக்கிறாப்புல, டிஃபன் பசி எடுத்து கேட்கறாப்புல. அம்மா இட்லி எத்தனை வரத்துக்குள்ள போய் படுத்தாப்புல இறந்துட்டாப்புல. 12 வருஷமாய் கஷ்டப்பட்டு வந்தா. அதுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க இருக்காங்க. 3வது பிள்ளை 12 வயசு ஆகுது, இறந்து போச்சு. இந்த மகளை சந்திக்க ஒரு ஊழியக்காரன் மூலியமா தேவன் கிருபை பாராட்டுகின்றார். அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் நான் தொடர்ந்து மாசம் இங்க வந்து பூந்தமல்லி மாசம் நான் கூட்டமா போறேன். 1-2 பேர்லாம் போக மாட்டேன். நான் போனேன், என் பிள்ளைகளோடு கூட தான் போவேன். போயிட்டு அந்த வீட்டுல என்ன பண்ணேன், ஜெபம் பண்றேன். மாசம் ஜெபம் பண்றேன். அந்த மகள் சிபிஎஸ் நான் வரேன் அப்படின்ச்சு. சரி வாங்க பண்ணேன். எடுத்துச்சு. என்னன்னா தம்பி ஒரு காணிக்கை சேர்த்து வச்சுக்கிறாங்க, அது என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏசப்பா யாரு உங்களுக்கு ஏவுறாரோ அவங்களுக்கு. ஏன்னா நான் என்ன சொல்லக்கூடாது, எனக்கு காணிக்கை விடுமா நான் கேட்கறது கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் எல்லா தேவையிலும் சந்திக்கிறாரு. அப்போ அந்த மகள் சொல்லிச்சு, அண்ணா ஏசப்பா உங்களுக்கு தானே கொடுக்க சொல்றாரு. அந்த காணிக்கை டப்பால எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. நான் அந்த காணிக்கைய எடுக்கலாம்னு பார்க்கும்போது அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணா போன வருஷம் செத்து போன தம்பி ஊழியத்திற்காக சேர்த்து வச்ச காசுனா இது. செத்து போன 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்து பண்ணுவேன். 1 வருஷத்துக்கு பிற்பாடு நடக்க போகின்ற ஒரு ஊழியத்திற்காக மரித்தவன் இந்த ஊழியத்தை தாங்கத்தக்கதாக தேவன் ஒரு மனுஷனை எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. காணிக்கை பிரிச்சு பார்க்கிற 640 ரூபாய் இருந்துச்சு. செத்தவனால் இந்த ஊழியத்தை தாங்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்ட கூடுமானால் உயிரோடு இருக்கிற எத்தனையோ பேரை வச்சு தேவன் இதை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுங்க. நான் என்ன ஆச்சரியப்பட்டேன், என்ன ஆண்டவரை மகன் சொல்லி 1 வருஷம் ஆச்சு ஆண்டவரை, அவன் சேர்த்து வைத்த காணிக்கை கொண்டு இந்த ஊழியத்தை நடத்துறிய ஆண்டவரை. இந்த வருஷத்துல 110 பிள்ளைங்களுக்கு நாங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம். கொடுக்குற கிஃப்ட்ல நான் சொன்னேன்மா, இந்த காசு இதுல சேர வேண்டியது. அல்லேலூயா. சத்தவனை போல எல்லாரும் மறக்கப்பட்ட நாட்கள் உண்டு. இன்னைக்கு எல்லார் நினைவிலும் உன்னையும் என்னையும் தேவன் வச்சு பார்க்க வச்சிருக்கிறானா சும்மா கிடையாதுமா. தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டவர் கைவிடக்கூடாது என்பதற்காக இந்த நாளிலே பேசுகிறார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியா இருக்கின்றதான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா. செத்தவனை போல் எல்லாரும் ஒரு நாள் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறினதே. செத்தவனை போல் எல்லாரும் ஒரு நாள் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல் என் காவல் கையில் அற்புதம் செய்துவிட்டேன். தாயும் நீரே சகலனும் நீரே என் மகாவில் எல்லாம் நீரே என் மகாவில் எல்லாம் நீரே. எங்கள் போல மறுக்கப்பட்ட நாட்கள் இருந்து எல்லாரும் உங்களை நினைக்கத்தக்கதாக நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கும் போது சில ஜனங்கள் உன்னை தேடி வருவான். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கும் போது சில ஜனங்கள் என்ன பண்ணுவான், இப்ப என்ன பண்ண நீ அவங்க உள்ளவங்கதான் வாசல்னா எஸ்ஐக்கு இந்த தப்பு பண்ணான். கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாத்தி அவனுக்கு 15 ஆண்டு காலங்களை கூட்டி கொடுத்து நல்லா வைக்கும் போது எதிரி நாட்டு ராஜாவை உள்ள விட்டு என் வீட்டை பார்த்தான்னா நம்ம இருக்கிற எல்லாரையும் அடிமைத்தனமா போகும் போயிட்டான். கர்த்தர் உயர்த்தும் போது நாணமா நடந்து கொள்ளுது. இன்னைக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துறானால் கர்த்தர் சொல்லுகின்ற மனுஷனை தவிர யாரையும் வீட்டுக்கு சேர்க்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், உனக்கு கண்ணியாய் கடந்து வருவான். உனக்கு பிரியம் இல்லாத காரியத்தை வீட்டுக்குள்ள செய்வான். ஆசீர்வாதத்தை அவன்
அவனை வெளியே அனுப்பிவிடுவோம். அல்லேலூயா. தேவகுலோடு ஆண்டவரே நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஏற்றவனவா நடந்து கொள்றீங்க. ஏன்னா ஆலயத்தின் வெளியே யாரிடத்திலாவது இருந்து உதவி கிடைத்து விடாதா என்று அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு என் கருத்தை கொண்டு அல்லேலூயா. ஒரு மகன் என்னை கூப்பிட்டா, நான் யாரையும் பேரை சொல்றது இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டம். கூப்பிட்டு அண்ணா இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாசம் பாஸ்டிங் பிரேயருக்கு நான் சாப்பாடுக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு. அல்லேலூயா. இல்லாத கரம் தான், ஆனா அன்னைக்கு ஏறுதுன கரம் இன்னைக்கு இப்படி கொடுத்து வச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு இப்படி ஏற்று கிடைக்குமா? ஆனா இன்னைக்கு அந்த காலத்துக்கு கொண்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்கிற இசை வேதம் சொல்றது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் நீ கொடுக்கிறவரா மாறிவிடுங்க. வாங்குறவரா இருந்த இடத்துல இருந்து தேவன் என்ன பண்ணுவாரு? வேதம் சொல்லுது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்ப. இன்னைக்கு வாங்கின கரத்தை தேவன் என்ன பண்றாரு? உயர்த்தி வைத்தாரு, இங்க கொடுக்க வைக்கிறார். பக்கத்துல வச்சு சொல்ல, உன்னையும் அப்படி வைக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும். பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே வரும்பொழுது நீ பலனடைவாய். துக்கத்தோடு கூட வந்திருக்கிற நல்லா தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, உன் துக்கத்தை மாத்தத்தக்கதாகத்தான் உன்னோட கூட பேசுறாரு. நீங்க இப்போ வீட்டுல முழங்கால் படிக்கிற, ஆண்டவரே பரிசுத்த ஆவி அவனுடைய பலன் எனக்குள்ள கடந்து வரட்டும். நான் எங்க எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என் பிள்ளைகளோடு கூட எப்படி சஞ்சரிக்கணும், என் பிள்ளைகளுக்கு எப்படி நாணமா போதிக்கணும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர்னு சொல்லு. உன் வாழ்க்கையை மட்டும் இல்ல, உன் ஜெனரேஷனுடைய வாழ்க்கையும் மாற்றுவாரு. அல்லேலூயா. ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்த பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா? எதுக்கு பார்த்தா ஏதாவது கிடைக்குமா? அல்லேலூயா. நம்ம அப்படிதானே பார்த்துருக்கோம். ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா? ஒரு தாசன் அழகா சொல்றாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசம் வரும். அல்லேலூயா. நான் மனுஷங்கிட்ட ஏந்த மாட்டேன்பா, என் தேவை நான் முழங்கால் பண்ணிட்டு அங்க நோக்குவேன். ஏன்னா என்னை வாழ வைக்கிற தெய்வம் யார்தான்? சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிறவர் அவர்தான், என்னை வழி நடத்துகிறவர் அவர்தான். பாவத்தை விழுந்து கிடந்த என்னையும் பரிசுத்தமா நடத்தத்தக்கதாக முன்குறித்தவர், அழைத்து வந்தவர் அவரே. நடக்கிற காரியத்தை பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாயும் கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியோ இடத்துல என்ன இருக்காது? வெள்ளியோ இருக்காது, ஒண்ணும் இருக்காது. நீங்க இங்க என்ன தேவை? ஆண்டவரே உங்ககிட்ட வந்தா எல்லாரும் சொல்றாங்க நிறைய தங்கம் கிடைக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, கை கொடுத்துருக்கிறேன், நானும் ஒரு தங்கம் தான். அல்லேலூயா. புரியப்பட்ட தங்கம் கிடைக்கும். உண்மைக்குள்ள உன்னை நேசிக்கிற நல்ல தங்கங்களை தேவன் கொடுப்பாரு. அந்த தங்கத்தை உள்ள சேட்டுகள் இருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த தங்கத்தை வியாபாரம் பண்ண முடியாது. அந்த தங்கம் உனக்காக மனதுருக்கி ஜெபம் பண்ணும். உன் வாழ்க்கையை மாற்ற, எங்க அக்காக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை மாத்துங்க, இந்த போராட்டத்தை மாத்துங்க, இந்த நெஞ்சனையை மாத்துங்க. எங்க அக்கா வாழ வச்ச ஆண்டவரே என்னையும் வாழ வைங்க அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட தங்கம் தான் கொடுப்பாரு. அழிந்து போகின்ற தங்கத்தை ஆண்டவர் கொடுப்பது. நீ எப்ப இது வெறுக்க ஆரம்பிச்சீங்க அன்னைக்கு உங்க தங்கம் தான். அல்லேலூயா. அன்னைக்கு உன் மனசு என்ன வராது? இந்த தங்கத்தின் மேல நிச்சயம் கொள்ளாது. அங்க பேதுரு சொல்லிட்டாருப்பா, ஒன்னும் வெளியே எங்களிடத்துல இல்ல, ஆனா எங்களிடத்துல ஒண்ணு உண்டு. எங்களிடத்துல ஒரு காரியம் உண்டு. என்னவா? எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. பக்கத்துல கை பிடிச்சு நல்லா, பக்கத்துல கை பிடிச்சு கைய பிடிச்சு நல்லா குளிக்கிறது. எப்பா எங்களிடத்துல ஒன்னும் வெளியே இல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவனுக்கு. அல்லேலூயா. அந்த நாமம் நீ கடனாளியா இருந்தோம், கடன் பிரச்சனையை மாற்றும். போராட்டத்தில் இருந்தா போராட்டத்தை மாற்றும், நிந்தனையில் இருந்தா நிந்தனையை மாற்றும், வேதனையை மாற்றும், தரித்திரத்தை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும். நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நாள் எல்லாம் பார்த்தோம். என்னட்டு இத இலவி சப்பானி சிலர்லாம் நம்மளே சொல்லுவோம், இதெல்லாம் வாழ்க்கையில மாறவே மாறாது. அல்லேலூயா. பக்கத்துல மாத்துறது தான் இயேசு வந்தார். அல்லேலூயா.
நீ மாத்துறதுதான் சொல்றாரு. உங்களையும் என்னையுமே மாற்றும் பொழுது அல்லேலூயா, உன்னையும் என்னையுமே மாத்திட்டாரா? மாறவே மாட்டாங்கன்னு நினைச்ச உன்னையும் என்னையும் ஆண்டவர் மாற்றும் பொழுது நம்ம பார்க்கின்ற மனுஷனை மாற்ற மாட்டாரோ? அல்லேலூயா. பக்கத்துல வச்சு துக்கப்படாத, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகின்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. துக்கத்தோடு கூட வந்தாயா, துக்கம் சந்தோஷமா நடக்கின்ற காரியத்தை பாருங்க. வாசிக்கமா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவர் கையை பிடிச்சுங்க. நசரேயனே இயேசுவே, இன்னைக்கு இந்த சபையில இருந்து உன்னை எனக்கு கொடுத்திருக்கிறாங்கப்பா. உன்னை நான் பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. பொண்ணும் வானா வெள்ளியும் வானா. அல்லேலூயா. எது வேணா? பொண்ணும் வேணா வெளியும் வேணாம்பா. ஏன்னா பொண்ணும் வெளியும் ஒரு நாள் என்ன விட்டு போயிடும். மனைவியும் போயிடுவாங்க, கணவனும் பிள்ளைகளும் போயிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவரோடு கூட இருப்பவர் அவரே. வாசிக்குமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுதும் பிரச்சனை எதுனா? நீ எதையோ தேர்ந்து உட்காந்துக்கிற. உன் பிரச்சனை நீ நடக்கணும். நீ விடணும்னு சொல்லிட்டு சாத்தான் பார்த்துட்டா பிரச்சனை விட வச்சான். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீ வேலை நடைந்து எழுந்து நட. வெட்கப்படுறதுக்காக உன்னை தெய்வம் தெரிஞ்சு கொள்ள, வேதனையோடு கூட ஒரு இடத்துல அமர்ந்திருப்பதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ நடக்கணும். உன்னை அவமானம் படிக்கிற ஜனங்கள் மத்தியில நீ நடக்கணும். உன்னை நிந்தனையா பேசுற ஜனங்கள் மத்தியில நீ நடக்கணும். சப்பா நீ சொன்னவையெல்லாம் இவன் தேவன் நடக்க செய்வார் என்று சொல்லணும். அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னண்டு வலது கையை பிடித்து வாசிமா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகின்றேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்றான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலம் ஒரு மனுஷன் மீது இருக்கும்போது அவன் யாரை தொட்டாலும் அவனும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அதற்காக தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க? பலனடைந்து. அல்லேலூயா.
அவர் குறித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குறித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவன் அதை அவனை அழைச்சிட்டு வந்தார். இவ்வளவு நாள் தூரமா இருந்தமா, இவ்வளவு நாள் இவனால நடக்க முடியல, என்னால பலன் இல்லை, என்னை சப்பானி என்று சொல்றாங்க, பாவி என்று சொல்றாங்க சொல்லிட்டு நீ இருந்த அந்த காலம் போதும். இன்னைக்கு பலன் அடையத்தக்கதாக தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை அப்படின்னு தொடர்ந்து வாசிச்சுக்கணும். தொடர்ந்து வாசிக்குமா? அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆண்டவர் இப்படித்தான் அவங்க ஆச்சரியப்பட வைக்கிறாரு. எல்லாம் பார்க்கிறான். ஒரு நாள் பாவியா இருந்தவன், ஒரு நாள் பாவியா இருந்தவன் இன்னைக்கு பரிசுத்தமாக நடக்கிறாரு, பரிசுத்தமாக வாழ்றானு, பரிசுத்த சிந்தையோடு கூட செயல்படுறான்னு எல்லாரும் காணத்தக்கதாகத்தான் தேவன் உண்மையும் என்னையும் அழைத்து வந்தார். தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையிலே ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்து பேதுருவை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இதை நடக்க பண்ணோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசுவோடு மகிமைப்படுத்துவதற்காகத்தான் அதற்கு தான் தூரமாக உண்மையை என்னையும் தேவன் தேவாலயத்தில் அழைத்து வந்தார். எல்லாமே கண்களை மூட போறோம். பார்த்து பிரமிக்கத்தக்கதாக தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் எத்தனை பேர் இன்னைக்கு ஒவ்வொரு போய் ஆண்டவர் பேதுரு மேலே யோவான் மேலே இருந்த அதே பரிசுத்த ஆவியானுடைய பலன் பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு வேணும் சொல்றோம். அநேகரை விழுந்து கிடக்கிறவரை எழுப்ப வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். ஒரு சாட்சி மட்டும் சொல்ல கவனித்து, இயேசுவை சபை ஊழியர் சாமையுடைய மனைவி இறந்து விட்டார்கள். ரொம்பவும் வேதனையோடு கூட அவர் அறையில் ஒரு மூலையில படித்துக் கொண்டார். ஆண்டவருடைய சத்தம் மனுஷனுக்கு கேட்குது. ஊழியக்காரன, மற்றவங்க வீட்டுல மரணம் நடக்கும் பொழுது நீ எழுந்து போயிட்டு அவர்களுக்காக எத்தனை முறை ஜெபித்தது உண்டு, எத்தனை முறை அங்க தேவனுடைய வார்த்தையை சொன்னது உண்டு. உன் சொந்த சரீரம் என்ற போது உனக்கு நெருக்கம் வந்துடுச்சா, உனக்கு நிரந்தரம் வந்துடுச்சா, எழுந்து. நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாயோ அதற்காக எழுந்து என்று சொன்ன போது அவர் உடனே வந்தாரு. அதிகமா நேசிக்கிறவங்க, அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தவங்க, அவருக்கு அதை காக்க முடியல. ஆனா ஆண்டவருடைய சத்தம் கேட்டபோது உடனே தன்னை கொடுத்தார். ஒரு காரியம் செய்யற ஆண்டவரை, நான் வராண்டவரை தன்னுடைய ஆடையை எடுத்துக்கொண்டு போட்டு வந்தார். இந்த மரணத்தில் இருந்த தாயார் படைக்க வைத்திருந்த சடலத்துக்கு நேராக கடந்து சென்றார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நீ விழுந்து கிடப்பதற்காக தேவனுடைய தெரிவித்துள்ளதை, விழுந்து கிடப்பதற்காக பரிசுத்த ஆவியாளர் உனக்கு தேவன் கொடுக்கல. நீ எழுந்து அநேகருக்கு ஆறுதல் சொல்லத்தக்கதாக, சாட்சி உள்ளவனாய் மாறத்தக்கதாக, நடந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, விழுந்து கிடந்த நாட்கள் போது ஆண்டவரே,
விழுந்து கடந்த நாட்கள் போதும், பாவத்தில் இருந்த நாட்கள் போதும், பரிசுத்தமா வாழ்கின்ற நாட்களுக்குள்ளே எங்களை அழைத்து வந்திருக்கிறது ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்களுடைய பலன் எல்லா பிள்ளைகளுக்கு நேரம் கடந்து வரட்டு ஆண்டவரே. சிவராத போதையின் காரணம் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மீது, தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது, வேதனை மாற வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் மீது, உண்மைய காரா முழுத்த பிள்ளைகள் மீது, கடிதம் முடிக்கத்தக்கதாக, கட்டுக்கள் அவிழ்க்கப்படத்தக்கதாக, தெய்வீக பிரச்சனை தேவக்குருவை நேரத்தில் கிளம்பு வரட்டும். வரும்பொழுது நீ பலனடைவாய் மகனே. வரும்பொழுது உண்மையான பலன் உண்டு. முதல்ல வருடத்துல வரும்பொழுது உண்மையான பலனை காண்பாய் என்று செலுத்துகின்ற நாளை கொடுத்த கிருபைகளுக்காக 112வது மாத உபவாச கூட்டத்தில் நீங்கள் மத்தியிலே கடந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நண்பர்கள் கருத்து நோக்குவோருக்கு ஆவியில் தொடர்ந்து நடத்துவார். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிற பலத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து செல்லும் மீட்பரச்சவர்களும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, அனைவரும் பலத்துக்கு மேல கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்